ஏய் திவ்யா, என்னம்மா? அண்ணா ரொம்ப பசியா இருப்பாண்டி. இந்த சாப்பாட கொஞ்சம் கொண்டு போய் குடுத்துட்டு வாடி. இந்த நேரம் பார்த்து சிவா வேற வீட்ல இல்ல. முடியாதும்மா. என்னால போக முடியாது. ஒரு வேளை சாப்பிடலன்னா உன் புள்ள ஒன்னும் குறைஞ்சிட மாட்டான். அண்ணன் மேல உனக்கு கொஞ்சமாவது பாசம் இருக்கா? இப்ப நான் யாரன்னு போய் தேடுவேன்? அத்தை, குடுங்க அத்தை. நானும் திவ்யாவும் போய் குடுத்துட்டு வரோம். சரி. அண்ணி, என்ன நீ? அவன் உங்களை எவ்ளோ இன்சல்ட் பண்ணிருக்கான். அவனுக்கு போய் சாப்பாடு கொண்டு போலான்னு சொல்றீங்க? பரவாயில்ல திவ்யா, பாவம். இந்த காலத்து லவ்வர்ஸ புரிஞ்சுக்கவே முடியலப்பா. என்ன காதலோ என்னவோ. ஏய், பெரிய மனுஷி மாதிரி பேசாம ஒழுங்கா அண்ணி கூட போயிட்டு வா. பொடி. வா போலாம். ம். இந்த நெல் மூட்டையெல்லாம் அனுப்ப சொன்னாங்களே, ரெடி அனுப்பிட்டீங்களா? பண்ணிட்டேன் தம்பி. இன்னும் லாரி வரல. வந்ததும் ஏத்தி அனுப்பிடுறேன் தம்பி. அண்ணி, நான் அவன் மேல கோவமா இருக்கேன். நீங்களே போய் கொடுத்துட்டு வந்துருங்க. லாரி வாடகை மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கா? ஆமாங்க. அப்ப அந்த கணக்கு புள்ளைய வர சொல்லிருங்க. சரிங்க தம்பி. என்ன புருஷனுக்கு சாப்பாடு எடுத்துட்டு இருந்தியா? இது பாரு, தப்பு உன் மேலதான். என் பேக்கை கொடுத்திருந்தா நான் போயிட்டே இருந்திருப்பேன். ஏற்கனவே வீட்டை விட்டு போய் கஷ்டப்படுறேன். இதுல சாப்பாடும் இல்லாம இருக்க கூடாதுன்னு தான் எடுத்துட்டு சீ, வந்தேன். நீ யாரு என் மேல பரிதாபப்படுறதுக்கு? உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அடிப்படையிலேயே கேவலமான ஒருத்தியால தான் இப்படிலாம் நடந்துக்க முடியும். எவனோ ஒருத்தன் வீட்டுக்குள்ள வந்து இன்னொருத்தன் பெட்ல படுக்கிறிய. உன்னால எப்படி தூங்க முடியுது? ஏய், என் பெட்ல படுக்கிறது என் கூட படுக்கிற மாதிரி. நீ அதுக்கும் ரெடியா? ஏப்பா ஒட்டா புள்ளைய போய் கை நீட்டுறிய? இதுக்கு தான் நீ மெட்ராஸ் போய் படிச்சுட்டு வந்தியா? இத்தனை பேர் இருக்கையிலே அடிக்கிறியப்பா. தனியா இருந்தா என்ன பண்ணுவ? ஒரு பொண்ணை கை நீட்டி அடிக்கிறியே, இதெல்லாம் கடவுளுக்கே பொறுக்காது. ஐயோ, என்ன நடந்துச்சுன்னு தெரியாம பேசாதீங்க. ஏன்? அவங்க கேக்குறதுல என்ன தப்பு? தனியா பேசினா சமாதானம் ஆவீங்கன்னு அண்ணி அனுப்புனா கையவா நீட்டுற. எவ்வளவு கொழுப்பு இருந்தா அண்ணி அடிச்சிருப்பேன். எருமை. நீ பாத்தியடி? ஆமா பார்த்தேன். ஏன் நீ அடி வாங்கிட்டு நீங்க ஏன் சும்மா இருந்தீங்க? அப்படியே திரும்ப ஒண்ணு கொடுக்க வேண்டியதானே? அவருக்கு என்ன கொல்றதுக்கும் உரிமை இருக்கு. அவரை நான் அடிச்சது கூட வலிக்கல. பொய் சொல்றேங்கிறத தான் தாங்க முடியல. ஐயோ, அவன் கடக்குறான். நீங்க வாங்க. திவ்யா, ஒரு நிமிஷம். என் மேல இருக்கிற கோவத்துல நீங்க சாப்பிடாம மட்டும் இருந்துடாதீங்க. நீங்க பசி பொறுக்க மாட்டீங்க. சாப்பிட்டுருங்க. வா போலாம். ஹேய், ஏன் செல்லத்தோட முகம் வாடி இருக்கு? பாருங்க மாமா, அந்த எருமை அண்ணி அடிச்சிட்டான். எது? அத்தை அடிச்சானா? புரியல. அத்தையா? நீங்க வாங்க. ஏய், மனசுல என்ன பெரிய இவன் நினைப்பா? உன்னை கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சியா? நான் கட்டிக்க போற பொண்ணை கை நீட்டி அடிச்சிருக்க. நாளைக்கு அத்தையாவ போறான்னு தெரிஞ்சும் நீ இந்த காரியத்தை பண்ணிருக்கேன்னா உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும். என்னதான் தப்பு பண்ணிருந்தாலும் தோளுக்கு மேல வளர்ந்த பிள்ளை எப்படி அடிக்கலாமா? மண்டையில கொக்கி வச்சிருந்தா பெரிய மன்மதன் நினைப்பா? கேட்க ஆள்ல நினைச்சியா? மாமன்னு கூட பார்க்காம திருப்பி அடிச்சாருன்னா உன் நிலைமை என்ன ஆகும்? இப்ப புரியுதா? என்னடா நடக்குதுங்க? இதான் நடந்துச்சுங்க. எப்போ அவன் கை நீட்டுற அளவுக்கு உரிமை எடுத்துக்கிட்டானோ, இனி நாம சும்மா இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. முடிவு பண்ணிட வேண்டியதான். ஹலோ, என் பையனை பத்தி நானே இப்படி சொல்லக்கூடாது. கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா அவனுக்கு அதுவும் இல்லைம்மா. அவனை போய் எப்படிம்மா நீ லவ் பண்ண? உன்னை கட்டிக்கிறியான்னு அவனை கேட்க மாட்டேன். ஏன்னா அதுக்கு அவன் கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா உன்னை கேட்குறேன். அவனை கல்யாணம் பண்ணிட்டு நீ சந்தோஷமா இருப்பேன்னு நினைக்கிறியா? நல்லா யோசிச்சு சொல்லுமா. லவ் பண்றவங்களையே கல்யாணம் பண்ணிக்கிறது தானே மாமா சந்தோஷமே. நல்லதும்மா. கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல நாள் பார்த்துருவோம். டேய் மாமா, இன்னைக்கு தான் நீ உருப்படியா ஒரு காரியம் பண்ணியிருக்க. என்னதுங்க மாமா? அதான் அவன் கேட்டான்ல, போனை கட் பண்ணு. திருவிழா முடிஞ்சு வர ஆவணி மாதம் 6ஆம் தேதி நாள் ரொம்ப நல்லா இருக்கு. அன்னைக்கே நீங்கள் நிச்சயத்தை வச்சுக்கலாம். மற்றதெல்லாம் ஆத்தா பார்த்துக்குவா. ரொம்ப நன்றிங்க.
என்ன சார், என்ன விஷயம்? கொஞ்சம் நில்லுங்க. யோ தள்ளியா. ஆ? என்ன ஒண்ணுமே சொல்லாம போறாங்க? இங்க காயத்ரி யாரு? இருக்கு சார். முதல்ல என்ன விஷயம் சொல்லுங்க. காயத்ரி யாரு? ஏங்க நான் கேட்கிறேன், பதில் சொல்லாம நீங்க பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கீங்களே. காயத்ரி யாருங்க? எங்க காயத்ரி எதுக்காக கேக்குறீங்க? அந்த பொண்ணு மேல ஒரு கொலை கேஸ் இருக்கு, அது சம்பந்தமா நான் அரெஸ்ட் பண்ணணும். சார் உங்களுக்கு தப்பான தகவல் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாம் சரியான தகவல் தாயா. இப்ப கூப்பிட போறியா இல்ல குடும்பத்தையே தூக்கி உள்ள வைக்கட்டுமா? சார் என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நாங்க அனுப்ப முடியாது. எங்க மாமா வெளில போயிருக்காரு, அவர் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்கிட்ட அரெஸ்ட் வாரண்ட் இருக்கு, யாருக்காகவும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. முதல்ல அந்த பொண்ணை கூப்பிடுங்க. திவ்யா நீதான் காயத்ரியா? ஆமா. வா. ஐயோ அண்ணி. சொன்னா கேளுங்க. அடி, கேட்டு தூக்குடா. எப்படி தள்ளி விட்டு யார் போறாங்க? சொல்றா? பையனுக்கு போன் பண்ணி வர சொல்லு. என்ன மாப்பிள, டோட்டல் ஃபேமிலி சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அவளை செல்லுல வச்சுட்டாங்கல்ல, அதான். டேய் மாப்பிள, இருமாமா, டேய். என்ன ஆட்டம் காட்டினாங்க. சீரியல் பாக்குறப்போ கரண்ட் கட் ஆன மாதிரியே உட்காந்துருக்காங்க பாரு. சொந்த புள்ளைய நம்பாம எவ்வளோ ஒருத்தி சொல் பேச்சு கேட்டு ஆடினீங்கல்ல, இப்ப என்னாச்சு? அப்பா இவன் சொல்றது பொய்யா இருந்தாலே நீ சொல்றது உண்மையாதாமா இருக்கும். எப்படி இருந்துச்சு உண்மை மா? டேய், வீட்டுக்கு வந்த மகாலட்சுமியை விரட்ட பாக்குறியே, உன்னைய புள்ளன்னு சொல்லிக்கிறதுக்கே வெக்கமா இருக்குடா. இருக்கும், இப்ப ரொம்ப பெருமையா இருக்குமே. வாடி வா. ஹலோ அண்ணி, அண்ணி, அண்ணி. அது எப்படி? உன் பர்சனாலிட்டிக்கு அண்ணி மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் இல்லடி, முன்ஜாமீன் எடுத்து வச்சிருக்கணும். பாத்தியாடா அந்த மாதர்குல மாணிக்கத்தை, தேர்ல ஏத்த வேண்டிய தெய்வத்தை. தாத்தா ஜீப்ல ஏத்திட்டு போயிட்டாங்களா? இதெல்லாம் நான் உங்களை குத்தி காட்டணும்னு சொல்ல, உண்மையா சுட்டி காட்டணும் தான் சொல்றேன். இனிமேலாவது நான் சொல்றத நம்புங்க. உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னா அத நான் சொல்றேன். என்னமாச்சு? யாரோ பிளான் பண்ணி செட்டப் போலீஸ் அனுப்பியிருக்காங்க சார். செட்டப்னு எப்படி கண்டுபிடிச்சிங்க? ஆமா, நீங்களே எந்த ஸ்டேஷன்? ஐயா வணக்கம் ஐயா. என்னையா அது பெட்ரோல்? ஐயா அது டவுன்ல இருந்து வரும்போது அடிச்சுட்டு வந்துட்டேன் ஐயா. பெட்ரோலுக்கு பெட்ரோல்னு போட்டு யாரை ஏமாத்துறீங்க? திருவிழா நோட்டீஸா அவனுங்க வாரண்ட்னு சொல்லி ஏமாத்திருக்காங்க. அதை இவங்களும் வாங்கி பார்க்கல. அண்ணி, அவங்கள சும்மா விட்டீங்களா? இல்ல சார், ஒவ்வொருத்தனையும் கண்டுபிடிச்சு முட்டிக்கு முட்டி தட்ட சொல்லியிருக்கேன். வெளியே இருக்கிற குற்றவாளிகளை நாங்க பார்த்துப்போம். ஆனா இது உங்க குடும்பம். உள்ள இருக்கிற குளறுபடியை நீங்க தான் சார் சரி பண்ணணும். சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். வரேன் சார். மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமா, இந்த காரியத்தை நான் தான் பண்ணேன் மாமா. உங்க புள்ள கிருஷ்ணா உள்ள வரதுக்காக தான் நான் இதெல்லாம் செஞ்சேன் மாமா. என்ன மன்னிச்சிருங்க மாமா. நான் சாப்பிட்ற அளவுக்கெல்லாம் என்னால சம்பாதிக்க முடியாது மாமா. என்ன வெளில அனுப்பிச்சிடாதீங்க மாமா. எந்திரா. மன்னிச்சிட்டீங்களா மாமா? நீங்க திருந்த மாட்டீங்கடா. அப்பா, நிச்சயம் பண்ணதான் நல்ல நாள் பார்க்க போனேன். ஆனா இனி அதுக்கு அவசியம் இல்லை. அந்த நாள்லயே கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். டேய் மாமா நில்றா. போடா. டேய் யோ ஓடாத. ஓடா, முடிஞ்ச புடிச்சு போடா. ஓடாத. சொல்ல சொல்ல கேட்காம ஓடிட்டே இருக்க. மாப்ள கலத்தி போடாத. வேணா சொன்னா கேளு. குடும்ப கௌரவத்தை தெருல போட்டு ஓடியாடா. ஐ தாங்க. ஏய் டேய் டேய் எனக்கு எனக்கு
ஏ மாப்பிள என் பங்க கொடுத்துரு. யாரை கேட்டியா இப்படி ஒரு மொக்க ட்ராமா அரேஞ்ச் பண்ண? ஓ மாமா டா மாப்பிள சொல்லிட்டு செஞ்சா சொதப்புது, அதனால தான் சொல்லாம செஞ்சேன். அதுவும் சொதப்புது. சொல்லாம செய்யறதுக்கு ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாரு. அந்த பொண்ணு அந்த வீட்டை விட்டு வெளியே துரத்தணும், காயத்ரி வேற இங்க கூட்டிட்டு வரணும். எனக்கு பைத்தியமே பிடிக்குது மாமா. ஏதாவது பண்ண பண்றேன். டேய் எப்படி பண்ண பாத்தியா? அருள்மிகு முத்துமாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு அம்மனுக்கு அபிஷேகம் நடைபெற உள்ளதால் பக்த கோடிகள் அனைவரும் வந்து கலந்து கொள்ளுமாறு கோயில் நிர்வாகம் சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகிறது. டேய் மாமா அவன் கோயிலுக்கு வரானா? வெளில தான் மாமா நிக்கிறான். ஏன் உள்ள வரமாட்டானா என்ன? வரமாட்டானா? கூப்பிடுற மாமா. நல்ல நாள் அதுமா என்கிட்ட திட்டு வாங்காத. சரிங்க மாமா. எல்லாம் சரியா இருக்கா? சரியா இருக்கு மாமா. அப்ப புறப்படலாமா? புறப்படலாம். மாமா இன்னும் காயத்ரி வரலையே. டேய் தடியா போய் பாருடா. அப்பா அந்த நகையை எடுத்து கொடுங்க. என்னமாச்சு? ஏன் அழற? சொல்லுமா என்னம்மா? கிட்ட போட்ட போடல எல்லாரும் ஆடி போயிட்டாங்கல்ல. திருவிழால அண்ணனுக்கு மரியாதையா பாத்தியா? அப்பா கல்யாண மண்டபத்தை அங்கே கட்டினா. டேய் கையில கம்பு இருந்தா கண்ணு தெரியாதா? கொஞ்சம் நிதானம் வேணும்டா. விடுங்கப்பா, தெரியாம பட்டிருக்கோம். இல்ல வேணும் தான் போட்டேன். அதுக்காக ஒத்தைக்கு ஒத்த கம்பு சுத்திடுவாரோ? ஏய் என்ன பெரிய மனுஷன் கூட பார்க்காம திமிரா பேசிக்கிட்டு இருக்க? 5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒவ்வொரு போட்டியிலும் இவர்கிட்ட தோத்தாங்க ஒப்பையிட்ட போய் கேளு. இவர் எப்படி கம்பு சுத்தாருன்னு? அப்ப நீங்க சொல்றத பார்த்தா 5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கம்பு சுத்துறதுல இவர் தான் ஆம்பளையோ? அப்ப இப்ப இல்லங்கறியா? அவ்வளவு கோவம் வந்தா ஏன்டா என் சட்டையை பிடிக்கிற? கம்போ புடி. நீயா நானும் மோதி பாத்துருவோம். டேய் நில்றா. உனக்கு ஏன்டா கோவம் வருது? போட்டியில தோத்தவனுக்கு இருக்கிற உரிமை கூட உன்ன மாதிரி வேடிக்கை பார்க்கறவனுக்கு இல்ல. போடா போடா போ. அதான் அப்பா சொல்லிட்டார்ல, அப்புறம் என்ன மொறப்பு? போட்டி நடக்கும், குடும்பத்தோட வந்து வேடிக்கை பார், அப்ப தெரியும் நான் யாருன்னு. அப்பம் பேச்ச கேட்குற பிள்ளை இருந்தா இப்படி எல்லாம் நடக்குமா? நடவாங்கயா போலாம். என்னங்க நீங்க? எவனோ ஒருத்தன் எதையோ சொன்னாங்கிறதுக்காக இப்படி உட்கார்ந்துருக்கீங்களே. பேசுனதே எவனோதான். ஆனா பேச வச்சதே யாரு? உன் புள்ள தானே. நான் சண்டை போட்டு எத்தனையோ பேரை சாச்சிருக்கேன். ஆனா சண்டை போடாமலேயே உன் புள்ள என்ன சாச்சிட்டான். உன் பேச்சை கேட்டு அவனுக்கு சுதந்திரம் கொடுத்தேன் பாரு. அதுக்கு இது தேவைதான். நீங்க அவன் மேல அதிகமா பாசம் வச்சதுனால தானே எங்களை சுதந்திரம் கொடுக்க விட்டீங்க. இப்போ என்ன மட்டும் குறை சொன்னா எப்படி? விடுங்க, மனசுல எதையும் வச்சுக்காதீங்க, எல்லாம் சரியாயிடும். டேய் ஊத்துரா. தாத்தா ஓவரா போயிட்டு இருக்கு, போதும். உனக்கு குடிக்க கத்து கொடுத்ததே நான் தானே. ஆமா, நீ தான் கத்து கொடுத்த. ஆனா நீ கத்து கொடுத்த வித்தையை நான் இன்னும் காப்பாத்திக்கிட்டு இருக்கேன். உன் பேரன் கிருஷ்ணாக்கு கம்பு சுத்த கத்து கொடுத்த, அவன் அதை கத்துக்காம பொண்ணு பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கான். கண்டவனெல்லாம் சொல்ற அளவுக்கு ஆயிப்போச்சே. தாத்தா நான் கண்டவனா? ஒன்னு சொல்லலடா. சிங்கம்பட்டிக்காரங்க நம்மளை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க. எனக்கு வர்ற கோபத்துக்கு அவங்க கொட்டத்தை அடக்கிடுவேன்னு சொல்ல வந்தேன்டா. அதுவா? என் புள்ள முகத்தை பாத்தியாடா? அவன் பிறந்ததுலேருந்து அவன் அப்படி பார்த்ததில்லை. தலை குடிஞ்சு நிற்கிறான். கிருஷ்ணாவாவது போட்டியில் கலந்துக்குவான்னு பார்த்தா
அவனும் புரிஞ்சுக்காம சுத்திக்கிட்டு இருக்கான். எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு தாத்தா இப்போ கூட ஒன்றும் இல்லை, எனக்கு கம்பு சுத்த கற்றுக் கொடுங்க, இந்த போட்டியில் நான் கலந்துக்கிறேன். சிப்ஸேரா அவங்கள ஏதாவது பண்ணணும். அதுதான் தாத்தா நானும் சொல்கிறேன், எனக்கு கம்பு சுத்த கற்றுக் கொடுங்க, இந்த குடும்ப மானத்தை நான் காப்பாற்றுறேன். திருவிழாவில் ராட்டினத்தில் சுற்றினாலே வயிறு கலைக்கு வெளிக்கு போவ, நீ கம்பு சுற்றி என்னடா செய்ய போற? ஊத்துறா. தாத்தா இதில் ஊத்துறா, இதில் ஊத்து ஊத்து. குடி, இப்படியே குடிச்சிட்டு நாளைக்கு உனக்கு தண்டனைக்கா தான். சொல்லு. வணக்கம்யா. வணக்கம். என்ன வெள்ளப்பாண்டி மேலதாளத்தோட வந்திருக்க? என்ன விசேஷம்? வேற ஒன்றும் இல்லையா, நம்ம ஊர்ல இந்த 7-8 வருஷமா வேண்டா வெறுப்பா தாயா திருவிழா கொண்டாடிக்கிட்டு தான். அந்த குறை இந்த வருஷம் இல்லாம போச்சியா. ஐயா, என்னதான் உலக கோப்பை ஃபைனலாக இருந்தாலுமே நம்ம நாடு அதில் கலந்துக்கலன்னா பார்க்கறதுல என்னையா சந்தோஷமா இருக்குது? புரியலையே. ஐயா, நம்ம ஊர்ல இருந்து இந்த போட்டியில யாரு கலந்துக்கிட்டாலும் எங்களுக்கு சந்தோஷம் தாயா. அதுலயும் நம்ம குடும்பத்துல இருந்து ஒருத்தர் கலந்துக்கிறாருன்றப்ப எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கியா. நம்ம குடும்பத்துல இருந்தா ஏங்க, என்னதான் தாத்தா கோவத்துல பேரை கொடுத்துருந்தாலும் இந்த வயசுல அவரால் இறங்கி சண்டை போட முடியுமா? ஊர் பெரியவங்க, நீங்க தான் அவருக்கு எடுத்து சொல்லணும். தம்பிக்கு எப்பவுமே காமெடி. போட்டியில கலந்துக்க போற நம்ம பெரிய கிடையாது, சின்ன தம்பி கிருஷ்ணா. கிருஷ்ணாமா? ஐயா, கோயில்ல சிங்கப்பட்டிக்காரங்க உங்களை அசிங்கப்படுத்தினாங்கல்ல, அதுக்கு தம்பி தக்க பதிலடி கொடுப்பார் பாருங்க. அப்பனுக்கு ஒண்ணுனா புள்ள சும்மா இருப்பானாயா? இடுப்புல கட்டின துண்டை தோழிக்கு ஏத்துட்டாயா உங்க புள்ள? சிலம்பாட்ட போட்டியில பேரை கொடுத்து உங்க பேர் மட்டும் இல்லையா, இந்த ஊர் பேரையும் சேர்த்து காப்பாத்திட்டாரியா உங்க புள்ள. ஐயா, தம்பியை கூப்பிடுங்கயா, ஊர் சார்பா அவருக்கு மரியாதை செய்யணும். கிருஷ்ணா தோப்பு வீட்டுல இருக்கான். அப்படியா? அதுக்கு என்ன, வீட்டுல தான் ஐயா இருக்காருல்ல, குடும்பத்துக்கு தானே ஊர் மரியாதை. நீங்க மாலை போடுங்க. அதுவும் சரிதான். தம்பி மட்டும் ஜெயிக்கிட்டேன், அப்புறம் பாருங்க கொண்டாட்டத்தை. வர்றேன்யா, நடங்கப்பா. கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. தம்பி ஏதோ ஒரு வேகத்துல பேரை கொடுத்துட்டான், ஜெயிச்சிருவானா? ஜெயிக்கிறவனை விட தோல்வியை பார்த்து பயப்படாதவன் தான் வீரன். எப்போ என் பையன் போட்டியில் கலந்துக்கணும்னு முடிவு பண்ணிட்டானோ அப்போவே ஜெயிச்சிட்டான். டேய் மடையா. மாமா. வேற யாரா? கிருஷ்ணாவை வீட்டுக்கு வர சொல்லு. சரிங்க மாமா.